வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 6ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பகிர்ந்துள்ளார். இந்த மார்ச் 6ஆம் தேதி நாளுக்கான ஒரு சொல்லாக நாம் கூற வேண்டுமென்றால் நாம் தகைமை என்று கூறலாம். தகைமை என்று கூறுவது தரமான கையகப் பொருளை மையகமாக்கும் என்று தகமை என்று நமது பண்பினை குறிக்கக்கூடிய அளவில் தரமான கையகப் பொருளை வையகமாக்கும். மனிதன் தன் செயல்களை தானே செய்பவன். எனவே அவர் தனது சொந்த பண்புகளை உருவாக்குவார். மனிதன் கண்டறிந்து தூண்டுகையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். அவரவரது வாழ்க்கை தூண்டுதலில் பயன்களால் ஆனது. அவரவரது வாழ்க்கை தூண்டுதலின் பயன்களால் ஆனது. விதைத்து அறுவடை செய்வதால் உருவாக்கப்படுகிறது. அவரது ஒவ்வொரு செயலும் அதன் விளைவுகளால் சமநிலைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை ஆகும். அவரது ஒவ்வொரு செயலும் அதன் விளைவுகளால் சமநிலைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை ஆகும். அவர் நடவடிக்கைகளை தேர்ந்தெடுக்கிறார். இது உரிய விருப்பம் என்று கூறலாம். அவரால் விளைவை தேர்ந்தெடுக்கவோ மாற்றவோ அல்லது தடுக்கவோ முடியாது. இது விதி. எனவே உரிய விருப்பம் என்பது இலக்குகளை தொடங்கும் ஆற்றலை குறிக்கிறது. இவ்வாறான உரிய விருப்பத்தின் விதியாக நிர்ணயிக்கப்பட்டதை உரிய விருப்பம் என்பது அந்த இலக்குகளை தொடங்கும் ஆற்றலை குறிக்கிறது என கூறலாம். உரிய விருப்பம் விதியின் கீழ்வசம் விதியின் இலக்குகளில் தொடங்கும் ஆற்றலாக உள்ளது என கூறலாம். மேலும் விதி என்பது விளைவுகளால் ஈடுபடுவதாகும். தகைமையே தளவிதியாக இருக்கிறது. தகைமையே என்று கூறுவது பண்பு. தரமான கையகப் பொருளை மையமாக்கும் என அவர் கூறிய இந்த மார்ச் 6ஆம் தேதி உண்டான இந்த ஒரு சொல்லாக தகைமை என கூறி தரமான கையகப் பொருளை மையமாக்கும் என தமிழ் மொழியில் கூறலாம். அவர் கூறிய ஆங்கில பதிவினை காண்போம். What he says on March 6th, we can say it in acrostic trait. They regulate and induce temperament. That whatever the traits we have, that it regulate and induce temperament. Man is the doer of his own deeds. As such, he is the maker of his own character, what he says at the top of it, at the headlines. In continuations to man finds himself involved in the train of causation. His life is made up of causes and effects. It's both a sowing and a reaping. Each act of his is a cause which must be balanced by its effects. He chooses the cause, that is free will. He cannot choose, alter, or avert the effect, that is fate. Thus, free will stands for the power to initiate causes, and destiny is involvement in effects. So, at the bottom he says, character is destiny. So, in English we can say it in acrostic. For the day March 6th, we can say it in acrostic. They trait. They regulate and reduce temperament. The man is doer of his own deeds. As such, he is the maker of his own character. இத்துடன் மார்ச் 6ஆம் தேதி பதிவு ஒரு சொல்லில் தகைமை என கூறி தரமான கையகப் பொருளை மையகமாக்கும் என தகைமை என்ற கூற்றினை சொல்லினை கரந்துரையாக தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் தரமான கையகப் பொருளை மையகமாக்கும் என மார்ச் 6ஆம் தேதிக்கு உண்டான பதிவாக கூறலாம். தகைமை தரமான கையகப் பொருளை மையகமாக்கும் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்யணும். நன்றி, வணக்கம்.